வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமார் விரட்டியடிப்பு, போலீஸ் குவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டதால் தென் மாவட்டங்களில் இருந்து ஆர்பி உதயகுமாருக்கு ஆதரவுகள் கிடையாது, தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஊருக்குள் வர வேண்டாம் என்பதை அழுத்தம் திருத்தமாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துவிட்டனர். இதுவரை இல்லாத ஒரு தோல்வி இனி அதிமுகவில் நிகழப் போகிறது. ஆர்பி உதயகுமார் அவர்கள் தொடர்ச்சியாக 8 முறை பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளார். அந்த 8 முறையும் பிரச்சனைகளுக்குள்ளாகி போலீஸ் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து சில தொகுதிகளில் ஒட்டுமொத்தமான பகுதிகளில் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாமல் சில தெருக்களில் மட்டும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். எடப்பாடி கவனத்தை பெற்றுள்ள ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொந்த தொகுதியிலேயே இப்படிப்பட்ட நிலைமையா, எதிர்வரக்கூடிய அரசியல் காலங்களில் அதிமுகவின் நிலைமை என்னவாக போகிறது என்பது இதுவே ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. எடப்பாடிக்கு இது தேவைதான். அதிமுகவில் தென் மாவட்டத்தினர்களது ஆதரவு இல்லாமல் ஆட்சியை எந்த ஒரு கட்சியாலும் அமைக்க முடியாது. இதனால்தான் நன்கு யோசித்து சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களை குறிவைத்து 85 வேட்பாளர்களை களத்தில் இறக்கியுள்ளார். இதில் வெற்றியோ தோல்வியோ கணிசமான வாக்குகள் சசிகலாவிற்கு வரும். ஆனால் அதிமுக வெற்றியடைவது சாத்தியமே இல்லை. இதுவே சசிகலாவிற்கு போதும். ஏனென்றால் அதிமுகவை கைப்பற்றிவிட்டேன் எடப்பாடி என்று கூறிய போதும், அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைப்பற்றிவிட்டார் என்று அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் கூறிய போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து சசிகலா அவர்கள் ஒரே வார்த்தையில் கூறியிருப்பார், அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் வியூகம் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது, நிச்சயமாக சரியான நேரத்தில் நான் செயல்படுவேன் என்பதை தெரிவித்திருந்திருப்பார். தற்பொழுது சட்டசபை தேர்தலில் புதிய கட்சியை அறிவித்து வேட்பாளர்களை அறிவித்து ராமதாஸ் ஐயா அவர்களுடன் கூட்டணி வைத்து ஒட்டுமொத்தமான ஆதரவுகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்கள் தென் மாவட்டங்களில் போட்டியிட்டால் தோல்விதான் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது பிரச்சனைகளுக்குள்ளாகி அங்கிருந்து விரட்டியடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையும் உருவானது. நல்ல வேளை போலீஸ் வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளனர். இனி வரக்கூடிய பிரச்சாரங்களும் இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஓட்டு வங்கி கணிசன முறையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் செயல்பட்டு வருகிறார். டெபாசிட்டை பெறுவாரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எதிரியை கூட மன்னித்து விடலாம், ஆர்பி உதயகுமாரை மன்னிக்கக்கூடாது என்றும் அப்பகுதி மக்கள் கூறுவது சரியத்தவரா என்பதை உண்மையான தமிழக மக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.